சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தலைக்காடுங்கிற கிராமத்தில் ஊருடைய எல்லையில் ஊர் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்குது முருகன் கோயில். இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. முருகன் கோயிலை சுற்றியே எல்லா கோயிலுமே இந்த முருகன் கோயிலோட பக்கத்தில் பெருமா கோயில், இடுமன் கோயில், பிள்ளையார் கோயில், காளியம்மன் கோயில், ஆத்மா சுவாமி கோயில், புத்துடைய கோயில், ஆத்மா சுவாமி கோயில், எல்லா கோயிலுமே அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்துருங்க. தலைக்காட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான விசேஷமான ஊர் இந்த ஊர். முருகனுடைய அருள் வேண்டியவங்க இந்த கோயிலுக்கு நிச்சயம் வாங்க. அதாவது பழனியாண்டவர் கோயிலுக்கு போனால் பழனிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் தலைக்காட்டில் கிடைக்கும். பழனியாண்டவர் அந்த பலன் நிச்சயமாக கிடைக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பேரன்பு சார்ந்த ஆஸ்திய பக்தபடிகளே, கிராமவாசிகளே, நமது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தலைக்காடு கிராமத்திலே வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்து காத்து ரட்சிக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய தலைக்காட்டின் எல்லையிலே அமைந்துள்ள ஸ்ரீ பழனியாண்டவ சுவாமி ஆலயமானது மிகவும் சுமார் 580 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த ஸ்தலமாகும். இந்த திருத்தலத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மருளாளிகள் இங்கே உள்ளனர். இந்த தலைக்காட்டு பழனியாண்டவரின் ஆலயத்தின் 2 கால பூஜையானது ஆத்மநாத சுவாமிக்கும் பழனியாண்டவருக்கும் 2 கால பூஜை நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்னதாக இது 2 ஆலயமும் 6 கால பூஜை நடந்தது. தற்சமயம் சுமார் 2016 கஜா புயலுக்கு பிறகு ஆலயமானது மிகவும் போக்குவரத்து குறைந்து பின் கொரோனா போன்ற பல நோயை உருவாகி அதனின் மூலம் வருகை தரும் பக்தர்கள் மிகவும் குறைந்துள்ளனர். இந்த ஒரு பழமையான ஆலயத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த முருகன். இந்த முருகனுக்கு நீங்கள் மனதில் என்ன நினைத்து வேண்டினாலும் புத்திரசந்தானம், மகப்பேறு என்று சொல்லக்கூடிய புத்திரபாக்கிய யோகமும், பிரம்மச்சாரிகள் மற்றும் கன்னிகைக்கு அதிசீக்கிரமே விவாக பாக்கியமும், தொடர்ந்து 7 செவ்வாய் முருகனுக்கு ஆலயத்தில் வந்து நெய்தீபமேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக கன்னியா பெண்களுக்கும் பிரம்மச்சாரி ஆண்களுக்கும் விரைவாக திருமணம் ஆகும் என்பது மிகவும் பழமையான விஷயமாகும். இதில் நிறைய பக்தர்கள் இன்னும் இந்த ஆலயத்திற்கு வந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ பழனியாண்டவரின் பேரொருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வளர நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் அள்ளித்தந்து வாழ்வில் 16 விதமான பேர்களையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டி எல்லாம் வல்ல பழனியாண்டவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி அனைவரும் நாமாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். எல்லாரும் வாங்க, வந்து தரிசனம் பண்ணுங்க. இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும்.